அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ கேரளாவோட மணி புட்டு செய்கிறதுக்கு சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு முறத்தில் நிறைய போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மணி புட்டும் செய்வாங்களாம். ஆனால் இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டு பசங்களுக்கு வேலை கொடுக்காம நம்மளே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு எடுத்துடலாம். இதுக்கு எந்த டூல்ஸுமே நமக்கு தேவையில்லை. கைகளால் நம்ம உருட்டியும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் கடையில் வாங்கின ஒரு பச்சை மாவில் சாதாரணமாக நீங்கள் இடியாப்பம் சுட வரல அப்படின்னு சொன்னால் இந்த மணி புட்டை நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். இது சாதாரணமாக பச்சரிசி மாவு தான். இது ரைஸ் ஃப்ளோர் சாதாரண மாவு. இந்த மாவை நம்ம வறுக்க வேண்டியில அவிக்க வேண்டியில நம்ம அடுப்பில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் மாவை கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மணி புட்டு செய்ய ஆரம்பிக்க வேணாம். இப்போ சாதாரணமாக இந்த மாதிரி தண்ணி லேசாக பொறி வர்றது மாதிரி இருக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு மாவுக்கு அதே மாதிரி 2 கப்பு தண்ணி வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் தண்ணியை ஊற்றி நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒரு மரக்கரண்டி ஆப்பை இந்த மாதிரி எதையாவது வச்சு நம்ம கையை யூஸ் பண்ணாமையே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கங்க. இதுவே நீங்கள் கேழ்வரகு மாவில் புட்டு செய்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா கேழ்வரகு மாவை லேசாக உங்களுக்கு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க. ரொம்ப அதிகமாக தீய விடாமல் மாவை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரியே தண்ணி கொஞ்சம் பொறி வர்றது மாதிரி இருக்கும்போது அந்த தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சி எடுத்துக்கங்க. 2 மாவுக்கும் உள்ள நான் உங்களுக்கு தண்ணி பக்குவத்தை சொல்லிட்டேன். இப்போ வாங்க நம்ம புட்டு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம கடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் உள்ள ஒரு கேப் எடுத்துருக்கிறேன். இந்த கோன் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இந்த கோன் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இதுவே உங்களுக்கு பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது எண்ணெய் வாங்கின பேக்கெட் இதுமாரி இருந்துச்சுனாக்கா அந்த பேக்கெட்டில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட முறுக்கு பிழிகிற அச்சு இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் உள்ள அச்சியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதுக்காக பொடி ஹோல் இடியாப்பா அச்சு எடுத்துக்காதீங்க. அதை விட கொஞ்சம் பெருசாக நீங்கள் தீபாவளிக்கெலாம் முறுக்கு சுடுற அச்சு இருந்தாவே போதும். அதில் கூட நீங்கள் செஞ்சிடலாம். இதுவே ரொம்ப ஈஸியான மெத்தடு இதுதான். இப்போ இதில் மாவை வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் மாவை இதுமாரி புழிஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம மாவு பிணையும் போது ரொம்ப கெட்டியாக அழுத்தமாக பிசைஞ்சு வச்சிடாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக வச்சுருந்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நூலாக உங்களுக்கு அழகாக வரும். உங்களுக்கு இல்லைன்னா தண்ணியாக இருந்துச்சுனாக்கா அப்படியே உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ஒட்டாது. இது வரைக்கும் நீங்கள் மணி புட்டு செஞ்சதே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஃபஸ்ட் டைம் செய்கிற பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ அடுத்ததாக இன்னொரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த வடித்தட்டை எடுத்துகிட்டு இதில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தூவிக்கங்க. தூவிட்டு இந்த மாதிரி கடன்னு நம்ம கையால் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மாவு தனித்தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி உருண்டையாக அப்படியே வந்துடும். நீங்கள் இது இல்லைன்னா ஒரு சல்லடை மாதிரி மாவு சலிக்கிற சல்லடையில் கூட நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறத கையால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதுவே உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நிறைய மாவை தூவி கடன்னு ஆட்டினோம்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக சின்ன சின்னதாக உங்களுக்கு உருண்டையாக வந்துடும். இப்போ பாருங்கள் நான் பிளேட்டில் கொட்டுறேன். பாருங்கள் எப்படி அழகாக உங்களுக்கு தனித்தனியாக மணியாக வந்துருச்சு அப்படின்னு. இப்போ அடுத்தது இன்னொன்று உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இது முறுக்கு பிழிகிறது மாதிரி தான். உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சிம்பிளாக உங்களுக்கு மேலே ஒரு கையில் மாவு வெளியே வராமல் பிடிச்சிக்கங்க. அப்புறம் கீழ்ப்பக்கமாக கையில் இந்த மாதிரி லேசாக அழுத்தி விட்டு பிழிஞ்சி எடுத்துருங்க. இப்படி நம்ம சுற்றி ஒன்றா வைக்கிறதுனால நமக்கு மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டோன்னு நினைக்க வேணாம். நான் செஞ்சு காட்டினது மாதிரியே அதே மாதிரி இந்த வடித்தட்டில் நீங்கள் போட்டுட்டு எடுத்து அழகாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மாவை தூவி விட்டுட்டு நீங்கள் மாவு சலிக்கிறது மாதிரி சலித்து எடுத்தீங்கன்னாக்கா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே நமக்கு உருண்டையாக நமக்கு மணி புட்டு ரெடி ஆகிடும்.
நீங்கள் கோதுமை மாவில் கூட இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். கோதுமை மாவில் புட்டு செய்கிறதுக்கு இட்லி சட்டியில் நீங்கள் ஒரு துணியில் கோதுமை மாவை கட்டி அவிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இதே மெத்தடில் நீங்கள் கோதுமை புட்டும் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது தான். கேழ்வரகு புட்டு, கோதுமை புட்டு, அரிசி மாவு புட்டு, இது எல்லாமே ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு. இப்போ மணிமணியாக புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதை அவிக்கிறதுக்கு நான் தொன்னை எடுத்து வச்சுருக்கிறேன். என்கிட்ட தொன்னை இருந்ததுனால தொன்னை எடுத்துருக்கிறேன். ஆனால் இந்த தொன்னையில் செய்கிற ஒவ்வொரு பொருளுமே நமக்கு நல்ல வாசமாக இருக்குது. இதை ஆவியில் வேக வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு தொன்னையை மட்டும் வைக்காதீங்க, 2 வச்சுருங்க. அப்போ தான் ஆவியில் வச்சு வேக வைக்கும் போது உங்களுக்கு விரிஞ்சி உங்களுக்கு இலை தனித்தனியாக வந்துடாமல் இருக்கும். 2 இலையை சேர்த்து வைங்க. இப்போ இந்த மாதிரி மேலாகமாக லேசாக தூவுனது மாதிரி நீங்கள் வைங்க. கையால் எடுக்கும் போதே உங்களுக்கு லேசாக எடுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தூவுனது மாதிரி வைங்க. இல்லைன்னா அடைஞ்சது மாதிரி உங்களுக்கு மணிப்புட்டு ஆகிடும். இதில் பாதி அளவு தூவின பிறகு அதுக்கு மேலே தேங்காவை மேலாகமாக தூவிக்கங்க. அதுக்கு மேலேயும் நம்ம இந்த மணிப்புட்டை செஞ்சு வச்சுருக்கிறத மேலே தூவிட்டு அதுக்கு மேலேயும் இன்னொரு லேயராக நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு மணிப்புட்டு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இதோட டேஸ்ட்டு. மற்ற புட்டு செய்கிறதுக்கும் இந்த புட்டு செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி புட்டுலாம் உங்களுக்கு நல்ல குளிர்காலத்தில் காலையில் நமக்கு சூடாக சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டு கூட நம்ம கடலைக்கறியும் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம சாதாரணமாக சர்க்கரை போட்டோம் நம்ம சாப்பிட்லாம். இப்போ இட்லி சட்டியில் ஒன்றோட ஒன்று நமக்கு கிட்ட நெருக்கமாக வைக்காமல் ஒரு தட்டுக்கு நான் 3 தான் வச்சுருக்கிறேன். இது 6 குழி உள்ள தட்டு. ஒரு குழி விட்டு ஒரு குழியில் நம்ம இந்த தொன்னையை உள்ளே வச்சாச்சு. சாதாரணமாக நம்ம புட்டு செய்கிறதுக்கும் இந்த புட்டு செய்கிறதுக்கும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கூடவாகவே ஆகும். அந்த புட்டுலாம் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இந்த புட்டு வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் போல் இந்த புட்டை வேக வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா சூப்பரான மணி புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?